நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த புத்தகத்தில் உள்ள ஞானத்தை உங்களுக்கு வழங்க ஆரம்பிக்கின்றேன். அப்படியெல்லாம் அப்பா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க, எவ்ரிடே நைட் வந்து அவர் ரூம்ல உட்கார்ந்து அவர் அமைதியா மெடிடேஷன் பண்றத வந்து பத்மா நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கா. ஆனா அவளுக்கு என்னன்னா, பூமா எப்படி அது எதை எடுத்தாலும் சீக்கிரம் புரிஞ்சுப்பா. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவா, அப்பாவோட கல்ச்சரையும் அடாப்ட் பண்ணிப்பா. அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ரிச்சுவல்ஸையும் அவ அடாப்ட் பண்ணிருப்பா. ஆனா பத்மாக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன ஆகுன்னா, டவுட் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் வந்து இப்ப பத்மாக்கு வந்து 14 இயர்ஸ் தாண்டி 15, 16 இயர்ஸ் ஆச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, நான் வந்து உன்னை என்னோட சொந்த லேக்கான நாம் திஷோ அந்த லேக்குக்கு ஊருக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பா என்ன பண்றாரு, அப்பா அவங்களோட எல்டஸ்ட் பிரதர், பத்மாவோட எல்டஸ்ட் பிரதர் சோனம் சோனம கூப்பிட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, கேரவன் எடுத்துட்டு போயிட்டாரு. மத்த 2 பிரதரும் என்ன பண்றாங்க, அந்த எர்னாட்ல இருக்கிற அவங்களோட ஷாப்பை பாக்குறதுக்காக அவங்க போயிடுறாங்க. இதே மாதிரி லைஃப் வந்து என்ன இருக்கு, இப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவங்க வந்து கிளம்பி உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி அங்க போகும்போது அந்த லேக்குக்கு போறதுக்கு வந்து அந்த ரீச் அவங்களோட ஊருக்கு, அந்த ஊர் பேரு வந்து நாம் திஷோ சிக்குமா. அந்த ஊருக்கு அவங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னாக்க, ரொம்ப 2 டேஸ் 3 டேஸ் ஆகும் டிராவல். அப்ப என்ன பண்ணுவாங்க, குதிரையில அவங்க போறாங்க. போகும்போது அங்க என்ன ஆகும்னாக்க, அங்க வந்து டோர்பான்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. DRKOPA. டோக்பான்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னா, அந்த இடத்துல வந்து டென்ட் போட்டு இருப்பாங்க. பல டென்ட் இருக்கும். அதே மாதிரி யாராவது கெஸ்ட் வந்து அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்றதுக்குன்னு நிறைய டென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்கிப்பாங்க அந்த இடத்துல. தங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக வந்து நிறைய அவங்கள கவனிக்கிறது, விருந்தோம்பல் பண்றது, இந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபுட் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் தங்குறாங்க. தங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிளம்பி பத்மாவை அவங்க கூப்பிட்டுட்டு நேரம் வந்து என்ன பண்றாங்க, அந்த ரிவருக்கு போறாங்க. அந்த ரிவருக்கு அங்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிவரை பத்தியான அங்க போய் அமைதியா அவங்க அம்மா உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு தான் கொண்டு வந்த அந்த பூஜை சாமான்கள் எல்லாம் வச்சு அந்த ரிவரோட ஸ்பிரிட், அந்த அந்த ரிவரோட ஸ்பிரிட் வந்து லூ எனர்ஜி அப்படின்வாங்க. அந்த எனர்ஜியை என்ன பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணி அதுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க அவங்க. அந்த காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம், ரிஷிகள்லாம் அந்த சூரிய உதயம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிவர் சைட்ல போயிட்டு ஹிமாலயால அந்த ரிவரை வந்து கங்கா ரிவரை வந்து கையில எடுத்து சூரியனுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணுவாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க அம்மாவும் இங்க பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, நீ ரிவர் காட் இந்த லேக் வந்து நாம்தி ஷோ வந்து ஒரு காடு பெண் தெய்வம் அப்படின்னு நீ சொல்றியம்மா, நீ அவங்கள பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் பார்த்தது கிடையாது. ஆனா என்னோட பாட்டி வந்து பார்த்திருக்காங்க அப்படின்றாங்க. அதை எப்படி பார்த்தாங்க அந்த இன்சிடென்ட் எனக்கு சொல்றீங்களா? ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மா எப்பவும் நிறைய கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்டோரியா என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்டோரியா ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இத பாரு, இந்த இந்த நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப உடம்பு முடியாம நான் இருந்தேன். எனக்கு வந்து லைஃப் இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு நான் போயிட்டேன். அப்ப வந்து என்னோட பாட்டி தான் வந்து இந்த ரிவர் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணி இந்த ரிவரோட எனர்ஜினால நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இது வந்து கிடைச்சது, எனக்கு வந்து உயிர் கிடைச்சது, எனக்கு நான் குணமாயி நல்லா வந்துட்டேன். அதுக்கு வந்து எங்க பாட்டி வந்து கிராட்டிடியூட் பண்றதுக்காக திருப்பி அவங்க வந்தாங்க இங்க. அந்த லேக்குக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் சொல்லும் போது அந்த டயத்துல என்ன ஆச்சுனாக்க, ஒரு சீசன்ல ஒரு ஃப்ளவர் வரும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சீசன்லயே இல்லாத ஒரு ஃப்ளவர் அந்த வாட்டர்ல அப்படியே ரஷ் பண்ணி வந்துதான். அந்த ஓடுற அந்த ஒரு ஃப்ளவர் வந்து அவங்க பாட்டி கிட்ட வந்துதான். அதை எடுத்து பார்த்தா அவ்வளோ இருந்துதான், அந்த அவ்வளவு சுகந்தமா இருந்ததாம், அவ்வளவு மனமா இருந்ததாம் அந்த ஃப்ளவர். அது வேற இல்லாம அந்த அந்த இவங்க பண்ண அந்த நன்றியை வந்து அந்த ரிவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வரை எங்க பாட்டியோட லாஸ்ட் டே வரைக்கும் அந்த ஃப்ளவரை வந்து அவர் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க, ரொம்ப ஒரு புனிதமா வச்சிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் சொல்லிட்டோன்னா அப்ப கேக்குறாங்க, நீ பாத்திருக்கியா அந்த பெண் கடவுளை, நீ பாத்திருக்கியான்னு. இல்ல நான் பார்க்கல. ஆனா ஒரே ஒரு டைம் வந்து எங்க பாட்டி வந்து வயோதிக காலம் வந்ததுனால என்ன வந்து இப்ப இவங்க இருக்கிற இடம் வந்து
லஹமான்னு ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள வந்து என்ன நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் பாட்டி ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. அப்புறம் பாட்டி இறந்துட்டாங்க. இறந்த உடனே நிறைய டைம் வந்து நான் அங்க போய் அந்த ரிவர் கிட்ட போய் உட்கார்ந்து எங்க பாட்டியை நினைச்சு நான் ரொம்ப அழுதுருக்கேன் நானு. அப்போ ஒரு நாள் வந்து என்னோட கனவுல வந்து அந்த நாம்திஷோ வந்தாங்க. வந்து இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்க பாட்டி எங்க போனாங்க? எங்கேயும் போல. இத பாரு, என்னோட மடியில தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்கிட்ட இருந்தாங்க. இப்ப என் மடிக்கே வந்துட்டாங்க. அப்படின்னு அவங்க சொல்வாங்க. சொல்லும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, அது எப்படி அப்ப நீ பார்த்தேல்லம்மா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு பெரிய அந்த ரிவர் இருக்கு. அந்த ரிவர் ஓடிட்டே இருந்தது. அந்த நாம்தேஷ்வர் ரிவர். அதுலேருந்து சடன்னா என்னாச்சு, ஒரு தாமரை மலர்ற மாரி ஒரு வேவ் வந்தது. அந்த வேவ்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒளி வடிவமா வந்தாங்க. அந்த ஒளியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபார்ம்க்கு வந்து தன்னை யாருங்கிறத அடையாளம் காட்டினாங்க. அப்ப அவங்க வந்து ஒயிட் கலர் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க கூந்தல் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. கோல்டுல வந்து செய்யப்பட்ட அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தலை கூந்தல்ல அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கையில வந்து வெப்பன்ஸ் வச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இந்த பூமியில வாழ மக்களை காப்பாத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மந்திர அஸ்திரம். இதை வச்சிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் பார்த்தேன். அதனால என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ இனிமே துக்கப்படக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுல இருந்து எங்க பாட்டி இறந்த துக்கம் வந்து எனக்கு இல்லாம போச்சு. நான் அப்பதான் ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த இந்த தெய்வங்கள்லாம் வந்து காப்பாத்தி இருக்குன்னு சொல்றியேம்மா, அதே மாதிரி நீ சொல்லியிருக்க நிறைய இடத்துல வந்து தெய்வங்கள்லாம் வந்து சண்டையில கூட ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்ற. அது எப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து இத பத்தி எனக்கு சொல்ல அப்படின்னு கேக்குறாவோ. அப்ப என்ன சொல்றாங்க, சில தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுமாம், வேற ஒரு உருமாற்றம் எடுத்து வேற ஒரு இதுல வருவாங்களாம். டிசென்ட் ஆகி அவங்க வருவாங்க. டிஸ்டிங்விஷ் ஃபிகர்ல இருப்பாங்க அவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து ஒரு இதுல ஒரு சண்டையெல்லாம் வரும்போது அந்த வில்லேஜ்ல சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். அசுரர்கள்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அந்த வில்லேஜ்ல வாழற மக்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் சூறையாடிட்டு போறதுக்கு வருவாங்களாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மட்டும் போவாங்களாம். வேற ஒரு உருவத்துல இவங்க போவாங்களாம். ஒரு சித்தர் மாதிரி, ஒரு ஞானி மாதிரி, ஒண்ணுமே இல்லாம ஒரு பரதேசி மாதிரி போவாங்களாம். தலையில ஒரு ஹேட் மட்டும் வச்சுட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அங்க வராங்க இல்லையா வேரியர்ஸ், அந்த அசுர வேரியர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களை எல்லாம் என்ன பண்றாங்க காப்பாத்துறதுக்காக இவரு ஃபார்வர்டா போவாராம். அந்த வில்லேஜ் பீப்புளை இருக்க வச்சுட்டு நான் போய் அவங்கள பண்றேன்ட்டு. ஆனா அவங்க இருக்காங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஆளே இல்ல, இவர் மட்டும் தனியா வராரு. இவர் என்ன நம்மள வந்து டிஃபீட் பண்ண போறாரு, இந்த இடம் எல்லாமே நம்ம ராஜ்யம் எல்லாம் நம்ம கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க ரொம்ப எகத்தாளமா பேசும்போது அவர் என்ன பண்ணுவாராம், தலையில இருக்கிற ஒரு ஹேட்டை அந்த ஹேட்டை மட்டும் எடுத்து அவங்கள பார்த்து அப்படியே தூக்கி எறியும் போது அது ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் ஈகிள் ஆயிடுமா. ஈகிள் ஆயிட்டு அவங்கள எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுமா. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப பத்மா சொல்லுவா, ஐயோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்களான்னு. ஆமா, அதே மாதிரி ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு புக்கு கூட கையில வச்சிருப்பாங்க. அந்த புக்கை என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படி தூக்கி எறிவாங்க. தூக்கி எறியும் போது அந்த புக்கை என்ன ஆகும்னாக்கா ஒரு கழுதியா மாறிடுமா. கழுதியா மாறி அது கத்தலையும் அந்த சத்தத்திலையும் அவங்க தாங்க முடியாம ஓடி போயிடுவாங்க. திருப்பி சண்டை போடாம ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரியும் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஏமா அவங்க வந்து அவ்வளவு உக்ரகமா மாறுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல சிலதை காப்பாத்துறதுக்காக, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து நல்ல லவ்வையும் கொடுப்பாங்க. அத்த சமயம் வந்து அவங்க உக்ரகமாவும் மாறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்வாங்க. இந்த கதையெல்லாம் சொல்வாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி இப்ப வேண்டாம், நம்ம நாளைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு, அவுட்டிங் போனோம். அதனால நம்ம சீக்கிரம் வந்து நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு டோர்கப்பா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டுட்டு போவாங்க. அங்க திருப்பி அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த ரிவருக்கு சமர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கிளம்புவாங்க. கிளம்பி அப்படியே அவங்க போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த நாள் காலையில எழுந்து என்ன சொல்வாங்கன்னா, நான் வந்து ஒப்பேமேன்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி வந்து ஷாமாஸ் இனத்தை சேர்ந்தவங்க. நான் அந்த லேடிய நான் பார்க்க போறேன். என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அவங்க. உனக்கே தெரியும், நம்ம இருக்கிற லாஹால வந்து அவங்க பொண்ண அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அடிக்கடி அவங்க வருவாங்க இல்லையா, நான் கூட போய் பார்த்துட்டு வருவேன் இல்லையா அவங்கள, அதனால நான் பார்க்க போறேன் இன்னைக்கு அப்படின்னு காலையில எழுந்து சொல்றாங்க பத்மா கிட்ட அவங்க அம்மா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ அவங்கள ஏமா நீ பார்க்க போற, நீ வரியான்னு கேக்குறாங்க. இல்ல நான் வரமாட்டேன், நீ ஒரு தடவை அவங்க லாஹாக்கு அவங்க டாட்டர் வீட்டுக்கு வரும்போது என்ன நீ கூட்டிட்டு போயிருக்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம்ஸ் இதெல்லாம் வச்சு மணி எல்லாம் வச்சு டங்கு டங்குன்னு அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணுவாங்க, நேச்சுரல் ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணி அந்த ஸ்பிரிட்ல இருந்து என்ன
பண்ணிருப்பாங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த ஸ்பிரிட்ல இருந்து யார் யாருக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருக்கும், அங்க அவங்கள பாக்குறதுக்கு சுத்தி நிறைய மக்கள் வருவாங்க. அந்த மக்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு உண்டாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அறிவுரை எல்லாம் அவங்க சொல்வாங்க. ஆனா இந்த நேச்சுரல் ஸ்பிரிட் வந்து அதான் நேச்சுரல் காட் வந்து அவங்க கிட்ட பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு பயம் அவங்கள பார்த்தாலே. பிகாஸ் ஃபிகர் வந்து ரொம்ப ஸ்டாக்கியா இருக்கும் அவங்களோட ஃபிகர். அதனால அவங்க ஃபிகரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால நான் அப்பயே நான் வரமாட்டேன், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸ்பிரிட் வந்து பேசுறதுன்னா டைரக்டா எங்கிட்டயே வந்து பேசட்டும், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசி நான் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பத்மா சொல்வா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது உன்னோட இஷ்டம், அதனால நான் போயிட்டு வரேன், நீ இன்னைக்கு இங்க வந்து இவங்களோடயே இருந்து தொட்டபா அந்த கம்யூனிட்டியோடய நீ இன்னைக்கு இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண, உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், சாய் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன், நான் போயிட்டு சீக்கிரம் நான் வந்துடுறேன் அப்படின்வாங்க. சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அங்க போவாங்க. அங்க போயிட்டு ஈவினிங்கா வருவாங்க. இவன் என்ன பண்ணுவா, அந்த டொர்கோபா ஃபேமிலி வந்து நிறைய பீப்புள் வராங்க இல்லையா அங்க தங்குறதுக்கு, அவங்களுக்கு கூட சேர்ந்து குக் பண்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பத்மா பண்ணுவா. பண்ணிட்டு இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வரும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சேடா வருவாங்க. ரொம்ப துக்கத்துல அவங்க அம்மா வருவாங்க. வரும்போது இவன் என்ன கேட்பா, ஐயோ அம்மா ஏமா நீ போகும்போது நல்லா ஹாப்பியா போனியே, ஏன் இப்போ ஒரு மாதிரி சேடா இருக்கேன்னா, ஒண்ணும் கிடையாது, இங்க துரப்பா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு நம்ம கிளம்பணும், இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு கெஸ்ட் வராங்களாம், அவங்களுக்கு டென்ட் கொடுக்கணும், அவங்கள ஹோஸ்ட் பண்ணணும், அதனால நம்மள கிளம்பணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில நம்ம எழுந்த உடனே நேரா நாம்தி ஷோ போறோம். அங்க அங்க போய் நம்ம உட்கார்ந்து பேசுறோம். அங்க பேசிட்டு அங்க வந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து ஆஃபரிங் கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னா அடுத்த நாளைக்கு டான் எழுந்தது சூரிய உதயத்துக்கு முன்னால இவங்க என்ன பண்றாங்க, ரெடி ஆயிட்டு அங்க போறாங்க. அங்க போய் அந்த ரிவரோட பேசுறாங்க. அந்த ரிவரோட மானசீகமா அவங்க பேசுறாங்க. அந்த ரிவரும் ஏதோ சைகையில இவங்க கிட்ட பேசுது. அது கேட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ரொம்ப நேரம் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, பத்மா பார்த்து கேக்குறாங்க, பத்மா நான் இல்லாத நேரத்துல நீ பூமாவை கூப்பிட்டு, நான் பூமாவை கூப்பிட்டுட்டு இங்க வரணும்னு நான் நினைச்சேன், அதனால வர முடியல, அதனால உன் தங்கையை கூப்பிட்டுட்டு நீ இங்க வரணும் அப்படின்னா. ஏமா நீ வரமாட்டியா, நீ இருக்க மாட்டியா எங்களோட, நீதான் சொன்னீங்க என்னை எப்படி கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி பூமாவையும் கூட்டிட்டு வாமா இங்க அப்படின்னு சொல்லுவா. இல்ல இல்ல, நான் உனக்கு ஒரு இது சொல்றேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ வந்து பூமாவை கட்டாயமா இங்க கூட்டிட்டு வரணும், அப்புறம் உனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதோ அதுக்கு முன்னால இங்க வந்து இந்த இது உமன் காடஸஸ் கிட்ட வந்து நீ பிளெஸிங்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னாக்க உன்னோட நீ வந்து நம்ம வந்து என்ன பாட் கல்ச்சர்ல நம்ம பிறந்தவங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா சும்பா இது வம்சத்தை நம்ம சேர்ந்தவங்க. அதனால சும்பா வம்சத்தை சேர்ந்த பெண்கள் அத்தனை பேரும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பிரேவா இருப்பாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அதனால நீ வந்து நான் இந்த பூமியை விட்டு போன அப்புறம் நீ எதுக்கும் அழக்கூடாது, நீ துக்கப்படக்கூடாது, நீ ரொம்ப பிரேவா இருக்கணும், உனக்கு பயங்கிறது இருக்கக்கூடாது, அப்படி எல்லாம் அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு உடனே, இப்ப என்கிட்ட எதுவும் நான் சொல்ல முடியாது, நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ப்ராமிஸ் வாங்கிப்பாங்க. ப்ராமிஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து கிளம்பி போவாங்க. போறதுக்கு முன்னால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா எனக்கு லாஸ்டா இந்த இடத்துல உட்கார்ந்து எனக்கு ஒரு கதை சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம்தி ஷோ இந்த ரிவர் எப்படி உருவாச்சுன்ற கதையை எனக்கு நீ சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த நாம்தி ஷோ வந்து பெண் தெய்வம், அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு இது இருக்கு, மவுண்டன் இருக்கு, பெரிய பெரிய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அந்த மவுண்டன்ஸோட பெயர், அந்த மவுண்டனோட பெயர் வந்து நியாச்சன் தங்கான்னு பேரு அதுக்கு. அந்த நியாச்சந்த் வந்து ஆண் தெய்வமாகவும் இவங்க வந்து பெண் தெய்வமாகவும் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த இடத்த ஃபுல்லாவே நரிஷ் பண்ணாங்க. எப்படி நரிஷ் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து அதிகப்படியான நீரை பூமிக்கு கொடுத்தாங்க. அவரு என்ன பண்றாரு, அந்த இடத்துல தவம் பண்றதுக்காக நிறைய இது மூவிங் அஸ்டிக்ஸ் வருவாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கேவ்ஸ் ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் அங்க கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி நீர் ஊற்றுகள்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க வந்து சில கொடிய மிருகங்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணும்ல, அப்ப இவங்க ரெண்டு பேரும் உருமாறி அவங்க கிட்ட போய் பேசி அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம், இங்க வந்து இந்த சிங்கம் வரும், புலி வரும், அப்ப நீங்களும் உங்களை வந்து நீங்க
மாத்திட்டு அவங்க கிட்ட பேசி சுமூகமா நீங்க இந்த இடத்துல வாழணும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து எனர்ஜி தேவை. அவங்க விஸ்வ எனர்ஜி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க, வருங்காலத்துல தேவைப்படும். அதனால அப்பயே அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதே மாதிரிதான் ஒரு ஸ்டோரி கூட சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து போஜின்னு ஒரு லோயர் லெவல் காட் அவர் வந்தாரு. அவர் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா அந்த இடத்த வந்து அவ்வளவு இது அந்த நாம் திஷோ அந்த ரிவர் பார்த்து அழக அந்த லேக்கோட அழக பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா அந்த லேக்கு மேல ஒரு ஆசை வச்சாரு. ஆசை வச்சுட்டு அவர் கால் வந்து அந்த லேக்கு மேல வைக்கும் போது அப்ப வந்து இது நியாச்சந்த அவர் என்ன பண்ணாரு அந்த அவரோட கணவர் அந்த நாம் திஷோவோட கணவர் அவர் என்ன பண்ணாருன்னா அங்க வந்து இவரோட காலை வெட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டாரு. தூக்கி போட்டுட்ட உடனே அப்புறம் அங்க அந்த இடத்துல எந்த இடத்துல தூக்கி போட்டாரோ அந்த இடத்துல சின்ன 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 குன்றுகள்லாம் வந்தது. குன்றுகள்லாம் வந்து நிறைய நீரோடைகள்லாம் வந்தது. அங்க வந்து ஒரு மாதிரியான மக்கள் செட்டப் எல்லாம் அங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ தெய்வங்களுக்குள்ள சண்டை வருமாமா, தெய்வங்க கூட ஒருத்தர் ஒருத்தர் இப்படி எல்லாம் சண்டை போட்டுப்பாங்களா? ஃபீமேல் எனர்ஜி மேல அவ்வளவு லவ் வந்து ரெண்டு பேருமே வந்து பொசசிவா இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்களான்னு கேட்கும்போது, இல்ல இது வந்து சில காரண காரியத்துக்காக சொல்றது, சொல்லப்பட்ட கதை வந்து வேற மாதிரி, ஆனா நடந்த விஷயங்கள் வந்து வேற மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து கிளம்பி நேர ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க அவங்க இடத்துக்கு போவாங்க. அங்க இருந்து கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஒர்க்ல வந்து அவங்க எல்லாமே இதுவா இருப்பாங்க. பூமாவும் இருப்பா. அடிக்கடி மார்க்கெட்டுக்கு பூமாவை கூட்டிட்டு போகும்போதும் பத்மாவையும் கூட்டிட்டு போவாங்க அவங்க அம்மா. அப்ப எப்ப பார்த்தாலும் நினைவுக்கிறது, நீங்க சும்பா உமன், நீங்க வந்து காத்து ரொம்ப புயல் காத்து வந்து உங்க ஃபேஸ நோக்கி வந்தாலும் நீங்க மூஞ்சி அந்த பக்கம் பயந்து திருப்ப கூடாது. அது தைரியமா நீங்க எதிர்கொள்ற அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அந்த சக்தியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க நிறைய அவங்க அம்மா வந்து பிரேவா இருக்கணும். எந்தவித சூழ்நிலையிலையும் நீங்க வந்து பயப்படக்கூடாது அப்படி எல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்லி சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாக்கு வந்து திருப்பி ஒரு வியாபார நிமித்தமா அவர் வந்து வெளியூர் போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அவங்க அம்மா அங்க சிக்காயிட்டாங்க. சிக்கான உடனே அவ என்ன பண்றா, ஐயோ அம்மா வந்து சிக்காயிட்டாங்களே, இப்ப நம்ம அப்பா வந்து அப்பாவும் கிளம்பி போறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுது நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, அதனால நான் கட்டாயமா நான் கிளம்பி போய் தான் ஆகணும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெக்கவர் ஆயிடுவேன், நீங்க வரத்துக்குள்ள நான் ரெக்கவர் ஆயிடுவேன், அதனால நீங்க கிளம்பி போங்க, கிளம்பி போங்க, இங்க வந்து பூமாவும் பத்மாவும் என் கூட இருக்காங்க. அது வேற இல்லாம அவங்களோட பிரதர்ஸ் 3 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் கூட இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க, என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மாக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாக்கு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவர் அனுப்பும் போது என்ன சொல்றாருனாக்க, நம்ம வந்து நான் திருப்பி வந்து வருவேன், திருப்பி வந்த அப்புறம் என்னன்னா நம்ம வந்து யார்லிங் வேலின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து சமயா மொனாஸ்ட்ரின்னு ஒரு பெரிய ஆசிரமம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல, புத்திஸ்ட் ஆசிரமம். அது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, அது ஃபியூச்சர் கதையில வந்து அது ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் பிளேஸா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம போலாம், நம்ம ரெண்டு பேருமா போய் கொஞ்சம் டைம் தனியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப பத்மா சொல்றா, அப்பா நீங்க அந்த இடத்துக்கு வந்து நீங்க போறது மெடிடேஷன் பண்றதுக்காக போறீங்க, ஏன்னா அந்த கிரேட் குரு ரின்போச் அவர் வந்து உருவாக்கின மனாஸ்ட்ரி, அது சமயா மனாஸ்ட்ரி, நீங்க அங்க போறீங்க. ஆனா இங்க வந்து அம்மா வந்து ஸ்பிரிட்டுக்கு தானே ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அங்க அம்மாக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் அங்க போய் என்னோட வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி போலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போறாரு. இவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா திருப்பி வராங்க. திருப்பி வந்து இங்க அந்த யார்லிங் வேலைக்கு இவங்க போலான்னு டிசைட் பண்ணும்போது அவங்க அம்மா திரும்பி சிக்காயிட்டாங்க. சிக்கானவங்க அவ்வளவுதான், அப்புறம் எழுந்துக்கவே இல்லை. அதோட அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனாக்க பத்மாக்கு வந்து 17 இயர்ஸ், கல்யாணம் பண்ணல. பூமாக்கும் ஒன்னும் பண்ணல. அவங்க 3 பிரதர்ஸ்க்கு ஒண்டி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, லைஃப் செட்டில் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்க அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா அவங்க அம்மாவோடயே இருந்ததுனால அந்த துக்கத்துல இருந்து இவங்களால வெளியில வரவே முடியல. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஸ்டோன் வாய்ஸ்ல அவங்க அப்பா சொல்லுவாங்க பத்மா கிட்ட, பத்மா திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு கெட் அப், நீ இன்னும் இந்த துக்கத்திலேயே நீ உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்ப என்னன்னாக்கா உனக்கு வந்து நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். உனக்கு வந்து நாங்க கல்யாணத்துக்கு ஆல்ரெடி உங்க அம்மாவும் நானும் வந்து
இது பண்ணிட்டோம். ஆள வந்து நாங்க பார்த்து செட் பண்ணிட்டோம். ஆனா சில காரணங்களுக்காக உன்னோட கல்யாணம் வந்து போஸ்ட்போன் ஆச்சே தவிர, இது உங்க அம்மா வந்து இந்த ஒரு பையன வந்து உனக்கு பார்த்து வச்சுட்டா. அதனாலதான் உன்னை வந்து கொஞ்ச காலங்களுக்கு முன்னால நாம்திஷோர் ரிவர் அங்க கூட்டுன்னு போய் அந்த ரிவர் கிட்ட உத்தரவும் கேட்டுட்டு வந்துட்டான். பாசிட்டிவ் உத்தரவு கிடைச்சிடுது அவங்களுக்கு. வந்துட்டாங்க. அதனால இனிமே நீ கல்யாணம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கான வழியை நீ பார்க்கணும். இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்ட உடனே இவ என்ன பண்றா, அவங்க அப்பா சொன்ன பேச்ச அவ தாண்ட முடியாது, தட்ட முடியாது. அப்ப என்ன சொல்றா, ஓ அம்மாவே பார்த்து டிசைட் பண்ணிருக்காங்களான்னா, ஆமா அம்மாவோட சாய்ஸ் அது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாளைக்கு வந்து அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறா, அவர் எப்படிப்பட்டவர், கல்யாணம் ஆன அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்.